அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லும் போது இலங்கை கடற்படையினரால் நடுக்கடலில் தாக்கப்படுவதும் கைதாவதும் தொடர்கதையாக இருப்பதாக இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். மீனவர்களை சிறையிலிருந்து விடுவிக்க நடவடிக்கை தேவை என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மீனவர்களின் குடும்பங்களுக்கு தமிழக அரசு உதவ வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கடந்த 8ஆம் தேதியன்று மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 14 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்போம். பிரகாஷ், விரிவான தகவல்களை. இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். இது குறித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய அவர், கடந்த 8ஆம் தேதி மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த 14 மீனவர்கள் காற்றினுடைய வேகத்தில் திசை மாறி இலங்கை கடற்பரப்பிற்குள் சென்றதால் கடந்த 9ஆம் தேதி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. நமது மீனவர்கள் படகில் பழுது ஏற்பட்டுள்ள காரணத்தால் திசை மாறி இங்கே வந்துவிட்டோம், எங்களுக்கு உதவுங்கள் என்று கோரியதை இலங்கை கடற்படையினர் மனிதாபிமானமற்ற முறையில் ஒதுக்கி தள்ளி சட்டவிரோதமாக தமிழக மீனவர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறாங்க. இலங்கை அரசின் மனிதாபிமானமற்ற இந்த செயலை முடிவுக்கு கொண்டு வர மத்திய மாநில அரசுகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். தமிழக மீனவர்கள் ஆழ்கடலில் சுதந்திரமாக மீன்பிடிக்கக்கூடிய சூழ்நிலை எப்போது வருமோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தங்களின் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் அவர்கள் மீன்பிடி தொழிலை மேற்கொண்டு வருவது இனியும் யாராலும் ஏற்க முடியாததாகும். இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டுள்ள சிறையில் உள்ள அனைத்து தமிழக மீனவர்கள் குடும்பங்களுக்கும் தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும், குறிப்பாக திமுக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அரசை வலியுறுத்தியிருக்கிறார். விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரகாஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.